என்ன இத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு? அதுவும் புது நம்பரு, யாருன்னு தெரியலையே. சரி, எதுக்கும் திரும்ப கூப்பிட்டு பார்ப்போம். ஆஃபீஸ்ல இருந்து யாராவது கால் பண்ணியிருக்கலாம். இப்பதான் முடிச்சிருக்காங்க போல, அதான் மிஸ்டு காலை பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. சரி, கொஞ்சம் கலாய்ப்போமா? ஹலோ, யாரு? எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். பூரணி, என்ன இது புது நம்பரா இருக்கு? நான் வாங்கி கொடுத்த நம்பர் எங்க? ச்சே, என்ன சிவா இது, உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க? என்னட்டி இது புது நம்பரா இருக்கு? வீட்டில் எதுவும் மாட்டிக்கிட்டியா? வீட்டிலலாம் ஒன்றும் மாட்டலை. இனிமே நான் தைரியமாக ஃபோன் பேசலாம், மெசேஜ் பண்ணலாம், ஃபோனை வச்சுக்கிட்டே சுற்றலாம். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாவே. பூர்ணிமா, என்ன சொல்ற? நம்ம மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாவளா? சொல்லுவாவே நல்லா சொல்லுவாவே. நீங்கள் வந்து பேசுங்கன்னா பேசவே மாட்டிக்கிய. புரிஞ்சுக்கம்மா, நான் பேசுற நிலைமையில இல்லை. பாப்போம் எப்பதான் வந்து பேசுறியன்னு பாப்போமே. சரி லூசு, இது யார் நம்பர்னு சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. அதுவா, மீனாட்சி அம்மா பையன் இருக்காங்கல்ல, அவங்க வாங்கி கொடுத்த மொபைலு. அந்த மொபைல்ல இருந்தா உங்ககிட்ட பேசுறேன். இனிமே நான் ஃபோன் பேசினா யாரும் என்னையும் கண்டுக்க மாட்டாவே. ஃபோன்ல உங்ககிட்ட பேசலாம், மெசேஜ் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணலாம், ஜாலி தானே? என்னடி அம்மா, காலையிலே மாப்பிள்ள ஃபோன் போட்டாரா? ஆமாம்மா. அப்படிதான் இருக்கணும். சரி பேசு. இன்னைக்கு என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்றியே, எங்க போறியே, ஏதாவது பேசுனே. சரிம்மா. ஏங்க கேட்டுச்சா? யாரு மாப்பிள்ளையாம்மா? நீங்க? அது சரி, நீங்க தானே மாப்பிள்ளைய வர போறிய. சிவா, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லு. என்ன சிவா, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க தான் அமைதியா இருக்கீங்க. நான் வாங்கி கொடுத்த மொபைல் எங்க? அதுல இருந்து எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? லூசு, நீங்க வாங்கி கொடுத்த மொபைலை எப்படி வெளியே எடுத்து தைரியமா பேச முடியும்? இப்பதான் நமக்கு ஒரு மொபைல் இருக்குல்ல, தைரியமா பேசலாம். யாரு கேட்டாலும் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா நம்பிக்கிடுவாவே. எனக்கு இது பிடிக்கல பூரணி. அவன் வாங்கி கொடுத்த மொபைல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசாத. என்னாச்சு சிவா? எந்த மொபைல்ல இருந்து பேசினா என்ன? நம்ம 2 பேரும் பேசினா போதாதா? பூரணி, எப்பயும் நம்ம சந்திக்கிற இடத்துக்கு 4 மணிக்கு வந்துரு. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னாச்சு சிவா? எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுறீங்க? நான் வைக்கிறேன். சிவா சிவா சிவா, ஏட்டி என்ன? அம்மாச்சி, காலையில விடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா போன் பேசுறதுக்கு? எதுவா இருந்தாலும் அளவா பேசிடுங்க டி. பூரணி, நீ பழசெல்லாம் மறந்துட்டு மீனாட்சி பையன் கூட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான்னு எனக்கு புரியுது. அம்மாச்சி, நீ எதுவும் சொல்லண்டாமா, அம்மாச்சிக்கு எல்லாம் தெரியும். அந்த பையன் நமக்கு வேண்டாமா. நீ மீனாட்சி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரி அம்மாச்சி. இததான் உன் வாயிலிருந்து நான் எதிர்பார்த்தேன். அவ்வளவுதான். அந்த பையனை ஈஸியா மறந்துடலாம். மாப்பிள்ளை லைன்ல இருக்காரோ, நீ பேசு. இல்ல மச்சி, வச்சுட்டாவே. சரி. சிவாக்கு என்னாச்சு? எதுக்கு கோவப்படுறாவே? நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட மாட்டேக்காவல. கடவுளே, பூரணி கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நானே கோவப்படுற நிலைமைக்கு வந்துட்டேனே. அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நான் எங்க அப்பா பார்த்த பொண்ணதான் கல்யாணம் பண்ண போறேன்னு. அவ எவ்வளவோ வேண்டாம் வேண்டான்னு சொன்னான். நான் தானே அவளை வற்புறுத்தி காதலிக்க வச்சேன். நல்லா இருந்த பொண்ணை நான் தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். அவ சாபம் என்ன நல்லாவே வாழ விடாது. நான் எங்க அப்பா பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் மூஞ்ச பார்த்து எப்படி சொல்ல போறேன்? அந்த நிமிஷமே என் நெஞ்சு வெடிச்சிரும். இவர் என்னன்னா, நான் பார்த்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணலனா என் உசுரையே விட்டுருவேங்காரு. எனக்குன்னு இருக்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அப்பாவா பூரணியான்னு பார்த்தா நான் என்னதான் முடிவெடுப்பேன்? கடவுளே, பேசாம என்னையும் எடுத்துக்க. கண்டிப்பா நான் சொல்ல போறதை கேட்டு பூரணி தப்பான முடிவு எடுக்காம இருந்தா சரி. ஏட்டி மல்லிக்குட்டி, என்னட்டி எங்க தெரு பக்கம் வந்திருக்கா? உங்களை பார்க்கறதுக்கு தான் அக்கா வந்தேன். என்னட்டி? இக்கா, பிள்ளைக்கு நாளைக்கு பூ வைக்க போறோம். ஏட்டி மல்லிக்குட்டி, எல்லாம் அவசரமா நடக்குதே, எதுக்கும் யோசிச்சு பத்தியாட்டி? ஏக்கா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட கொண்டு ஜாதகத்தை காட்டணும் பார்த்துடுங்க. அவரு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நல்ல 10 பொருத்தம் இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதான் இந்த மே மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுனீங்களா, ஜூன்ல இருந்து அவ காலேஜுக்கு போவா பத்தியிலக்கா, அதுக்குதான். ஏட்டி, அந்த பிள்ளை படிக்கணும்னு தானே சொல்லுது, நீ இப்படி அவசரமா கல்யாணத்தை பண்றியே? இக்கா, அவ படிப்பை மனசுல வச்சுட்டுதாக்கா இந்த கல்யாணத்தையே பண்ணுறேன். என்னட்டி சொல்றா? ஒண்ணுமே புரியலையே. ஆமாக்கா, அவ அப்பா வாங்குற சம்பளத்துக்கு மூத்தவளையும் படிக்க வைக்கணும், இளையவளையும் படிக்க வைக்கணும்னா முடியாது. நல்ல வாய்ப்புக்கா, இதை விட்டுறக்கூடாதுக்கா. அவைய ஓனரே முன்னாடி வந்து பொண்ணு கேட்காவ, பிள்ளை எவ்வளவு படிக்கணுமோ படிக்கட்டுன்னு சொல்றாவ. நம்மளால முடிஞ்சது கையில காதுல ஒரு 2 பணம் 3 பணம் போட்டு அனுப்பி விட்டோன்னு வச்சுடுங்களா, என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. ஏட்டி மல்லிக்குட்டி, நீ தப்பான முடிவு எடுத்திருக்காட்டி. எப்பயும் நீ தெளிவான முடிவு தானே எடுப்ப, இப்ப என்னட்டி ஆச்சு உனக்கு?
இப்பயும் தெளிவான முடிவு தான் எடுத்திருக்கேன். என் பிள்ளை படிப்புக்காண்டி தான் நான் எடுத்திருக்கேன். ஏட்டி நீ உன் பிள்ளையே கல்யாணம் கட்டி கொடுக்கணுங்கிறதுல உறுதியே ஆயிட்டா. இனி நாங்கள் என்ன சொன்னாலும் உன் காதுக்கு ஏறாது. சரி அதை விடு, என்ன விஷயமா வந்த சொல்லு. இக்க சமையல்லாம் நம்மளே பார்த்துக்கிட்ட சொல்லிட்டாவே, அதான் நீங்க எல்லாரும் சமைக்கு வாரியலான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நம்ம கேட்ரிங் வண்டி சும்மா தானே நிற்கு, அப்போ நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு நம்ம சமையலே செஞ்சுருவோம். ஆமாக்கா, அதுதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரிட்டி, இந்த சமையலுக்கு தேவையான பொருள்லாம் நாளைக்கு வேற பூ வைக்கணுங்க. நாளைக்கு எப்படியும் சாப்பாடு போடணும். இப்போ வந்து சொல்கிறேன் ஏட்டி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. நாங்களே நேத்தனக்கா ஜாதகம் பார்க்க போனோம். அவர் நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கு பூ வச்சிருங்கன்ட்டாரு. மாப்பிள்ளையோட அப்பாட்ட கேட்டதுக்கு சமையல்லாம் நீங்க பாத்துக்கிடுங்க, நீங்க தான் கேட்டரிங் வச்சிருக்கீங்களா, ஏதாவது பொருள் வேணும்னா மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டாரு. சரி, ரொம்ப நல்லதா போச்சு. எட்டி அப்ப நான் என்னென்ன சாமான் வேணும்ட்டு லிஸ்ட் போட்டு தந்துடுறேன். நீ அவர்கிட்ட கொடுத்து பொருளையும் இறக்க சொல்லிடு. ஐயேக்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து ஆள் வருவாங்களாம். நமக்கு என்ன பொருள் வேணும்னு லிஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும், பொருள் எல்லாம் வீட தேடி வந்துருக்க. சரிட்டி, இது ரொம்ப ஈஸியான வேலை தான். அப்ப நம்ம சமைக்க ஆள்லாம் ரெடி பண்ணிடுவோம். சரிக்கா. அப்புறம் ஏக்க, நாளைக்கு காலையில 10 to 12 போய்க்கும். அதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிடணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டி, விடியும் போது காய்கறியெல்லாம் வெட்டி கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணிடலாம். சரிக்கா. அப்புறம் ஏக்க, ஊருக்குள்ள எல்லாரையும் போய் கூப்பிடணும். அதுக்கு நீங்க தான் துணைக்கு வரணும். ஏட்டி, நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு நான் வராம இப்படி வரேன். சரிக்கா. அப்போ வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, வீடெல்லாம் தொடச்சி விளக்கெல்லாம் ராய் வைக்கணும் பார்த்துடுங்க. ஏட்டி, பொண்ணுக்கு பூ வைக்க வரச்சுல பெரிய குத்துவிளக்குல விளக்கேற்றி தான் பூ வைப்பாவ. குத்துவிளக்கு வச்சிருக்கியா வீட்டில்? அப்படியாக்கா, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதே. காமாட்சி விளக்கு தான் இருக்கு பார்த்துடுங்க. காமாட்சி விளக்கு சாமிக்கு வைக்கிறது தானே, அது தனியாக இருக்கணும். குத்துவிளக்கு தனியாக வேணும் டி. அப்போ ஒன்றுக்க, அவரு சேர் பெஞ்செல்லாம் டேபிள்லாம் ஆர்டர் கொடுக்கறதுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட சொல்லிடுறேன், வாங்கிட்டு வந்துருவாரு. சரி டி. நான் நாளைக்கு ஆட்கள்லாம் வர மத்தியிலக்கா, அதனால வீடெல்லாம் கழுவி நல்லா ஒற்றையெல்லாம் அடிச்சு வீட்டை சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு பார்த்துடுங்க. நான் அதை போய் பார்க்கேன். எட்டி, பூ கட்டலாமா வாங்கிடலாமா? கட்டதுக்கெல்லாம் நேரம் இல்லைக்கா, வாங்கிடுவோம். நீங்கள் சமையலுக்கு உண்டான வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி டி, நான் இப்போ போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் மறந்துடாதியக்கா, இன்னைக்கு சாயந்தரமா கொஞ்சம் போய் எல்லார் வீட்லையும் சொல்லிட்டு வந்துடுவோம். சரி டி. சரிக்கா, வாரேன். அவசரப்பட்டு முடிவு எடுக்கா. பிள்ளை விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். மற்ற விஷயத்துலலாம் நல்லா தெளிவான முடிவு எடுப்பா. அவள் பிள்ளை விஷயத்துல எதுக்கு தான் இப்படி முடிவு எடுக்காலோ தெரியல. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல? சரி, அந்த பிள்ளை தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும். என்ன என்னைக்கும் இல்லாம தலை இப்படி வலிக்கி ரொம்ப நேரமா தூங்கிட்டோமோ? ஆமா, நமக்கு என்ன நடந்துச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? கௌதம் வீட்டுக்கு போனோம். டிவோர்ஸ் என்னது? அள்ளிய டிவோர்ஸை பத்தி பேசணும்ல? கடவுளே, கோவத்தில் எடுக்கிற முடிவு எவ்வளோ ஒரு தப்பு. நானா இப்படிலாம் முடிவெடுத்தேன். அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்தோம். சிவாவை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் வர மாட்டேங்க. பூரணி குரல் காட்டுச்சு. ஞாபகம் வருது. சிவாவும் பூரணியும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்களே. ஆமா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மாதிரிலாம் இருப்பாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? ஏதோ பேசிட்டு இருந்தாங்களே, ஞாபகம் வர மாட்டேங்க. இம்மா, ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி போட்டு குடுக்குறியா? இம்மா, எதுக்குமா அழுறா? யாயா அப்படிலாம் பண்றா? எதுக்கு ஏன் குடிச்சிட்டு வந்து படுத்திருந்தா? கடவுளே, அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு போலையே. இம்மா, நான் குடிக்கலம்மா. உன்னை பெத்தவகிட்டயே நீ போய் சொல்றா பத்தியா? அழாதீங்கம்மா, தெரியாம செஞ்சுட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா. உனக்கே தெரியும்ல ஐயா, உங்க அப்பா விட்டுட்டு போனதுல இருந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். தொர முடிச்சிட்டாவளோ? இல்ல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போற வீட்டுல வந்து நீ குடிச்சிட்டு வந்து படுத்திருந்தா 4 பேர் என்னென்ன நினைப்பாவ? நீயே ஆளையா சந்திரு? இம்மா, நான் எப்படி இங்க வந்தேன்? இனி யாரு கூட்டிட்டு வந்தா? அம்மாச்சியை ஆனந்தையா கூட்டிட்டு வந்தோம். அள்ளி, அவளை பத்தி பேசாதையா. ஏமா, என்னாச்சு? அவளை பாக்குறதுக்கு மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். என்னைய பாக்குறதுக்கு கூட வரல சாமி. நல்லவளா இருந்தா வருவா, மனசுல அவ்வளவு வஞ்சகம். எப்படி வருவா? நீ ஒரு நாள் இப்படி குடிச்சது இல்லையே. இப்படி குடிச்சிட்டு வந்தேன்ன உனக்கும் அள்ளிக்கும் ஏதோ சண்டை நினைச்சு சரி அவ வீட்டுக்கு வந்தா நீ சரியாயிருவான்ட்டு அவளை கூப்பிடுறதுக்கு நான் போயிருந்தேன் ஐயா. என்னை பார்க்க கூட வரலையா. 2 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அனுப்புறா. அள்ளியா அப்படி பண்ணா? அவ அப்படி பண்ணிருக்க மாட்டாமா? இவ்வளவு நடந்த உன் பையன் நம்புறானா பாரு. சோறு கண்ட இடமே சொருக்கன்ன மாதிரி மனைவி கண்ட இடமே சொருக்கம் உன் பிள்ளைக்கு. உண்மைதையா, அம்மா சொல்றத நம்பு. இல்ல, பெரியம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவன் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. பேசாம முடிச்சு விட்டுருங்க. நல்ல படிச்ச பிள்ளைய பார்த்து கலரா ஒல்லியா இருக்கிற பிள்ளைய பார்த்து உனக்கு கட்டி வைக்கேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல உன் வாழ்க்கை நீ பாத்துக்க. ஐயா, அம்மா சொல்றத கேளுமா. இம்மா, கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே கரெக்டா இருக்காது. நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுறேன். இனிமே இப்படிலாம் குடிக்க மாட்டேன்னு அம்மா மேல சத்தியம் பண்ணு. ஏதோ தெரியாம ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேமா. இனிமே உங்க மேல சத்தியமா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி இரு, அம்மா உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா.